ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Realme 6 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃபோன் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஃபோனோட சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கலாம். திரும்பி இப்போ ஆன் பண்ணணும், டக்குன்னு ஆன் ஆகுது. திரும்பி இன்னொரு டைம் ஆஃப் ஆன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி நீங்களே பாருங்கள். ஒரு ஷாட் எடுத்துக்கலாம். அந்த பிக்சரை வியூ பண்ணால் அந்த பிக்சர் வியூ பண்ணி நீங்களே பாருங்கள். செம்ம குவாலிட்டி இருக்குது. நாங்கள் வேறு கேமரா எடுத்துருக்கோம், கொஞ்சம் குவாலிட்டி கிளியராக தெரியல. நாங்கள் ஷார்ட்ஸ் கடைசியாக போட்டு காமிக்கிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 4300 mAh தந்துருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கப் நான் யூஸ் பண்ண அளவுக்கு 10 hours 17 minutes அத்திரிவிட்டாக நிற்கிது பேட்டரி. நான் பப்ஜி கேம் பிளேயும் போட்டு பார்த்தேன், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. சரி, இதில் 33 hours ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதான 1 hour 20 minutes ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிடுது. இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. நிறைய அப்டேட் கொடுத்து இந்த ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ ஹீட்டிங் இஷ்யூ லைட்டாக தான் இருக்குது. நான் பப்ஜி 4 hours விடாமல் விளாண்டேன், அந்தளவுக்கு ஹீட் ஆகாம எனக்கு தெரில, சவர் போட்டு தான் விளாண்டேன். அடுத்ததாக பார்த்த பிறகு இந்த மொபைலோட டிஸ்பிளே முக்கியமாக 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இந்த மொபைல் வருது. வேணால் நம்ம 60 Hz மாற்றிக்கலாம், இல்லைன்னா ரெண்டுக்குள்ள ஏதாவது அப்போ மாற்றுற மாதிரி ஆப்ஷனும் தந்துருக்காங்க. இந்த ஃபோனோட பட்ஜெட்டுக்கு யாருமே 90 Hz டிஸ்பிளே, டைப் சி போர்ட், 33 watt சார்ஜர், அப்புறம் குட் கிராஃபிக்ஸ், அப்புறம் G90 மீடியாடெக் G90 ஹெலியோ G90 ப்ராசஸர் யாருமே கொடுக்கல. இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14,000 தான். சூப்பராக இருக்குது இந்த மொபைல். இந்த ஃபோன் வர பேக் கேமரா சாம்பிள்ஸ், ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் நான் அப்படியே அதை போட்டு வீடியோ முடிச்சிடுறேன். இந்த வீடியோவில் எல்லாருமே பார்த்துட்டு நன்றி. இந்த வீடியோட ஃபோனோட பேக் கேமரா சாம்பிள்ஸ் வந்து 64 மெகாபிக்சல் கேமரா. ஒவ்வொரு கேமராவும் எடுத்துருக்கோம். மேக்ரோ 64 மெகாபிக்சல், மைக்ரோ லென்ஸ், அப்புறம் வைட் ஆங்கிள் எல்லாமே எடுத்துருக்கோம். பாருங்கள்.